அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்புச் செய்தியில பார்த்தீங்கன்னா, துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு தடை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில தமிழக அரசாங்கம் அதாவது தமிழக அரசாங்கம் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதல் தராம நிலுவையில இருந்த ஒரு 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலியமா ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி நமக்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. சரிங்களா? அந்த சட்டம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சட்ட திருத்தங்களாக இருந்துச்சு. எது ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யுனிவர்சிட்டி ரிலேட்டடா ஓகேங்களா? யுனிவர்சிட்டி ஆக்ட், தமிழ்நாடு யுனிவர்சிட்டி ஆக்ட் அந்த மாரி எல்லாமே யுனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி வரும். யுனிவர்சிட்டி அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே செல்லாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்மளுடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில வழக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வழக்க விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கோட விசாரணை முடிஞ்சு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும், இந்த சட்ட திருத்த மசோதாக்கள் வந்து தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த சட்ட திருத்த மசோதாக்கள்ல எத பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு துணைவேந்தர்களுடைய நியமனம் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த யுனிவர்சிட்டி அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 10 சட்டங்கள் வரும். அந்த 10 சட்டங்களுமே எதுக்காக அமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, துணைவேந்தர்கள நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில முதல்வருக்கு வழங்குவதற்காக தான் அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சட்ட திருத்தமே செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு இந்த மசோதாக்கள வந்து இப்ப தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இடைக்கால தடை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. என்னதான் உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி ஒப்புதல் குடுத்தாலுமே, ஒப்புதல் குடுத்தாங்க. அதுக்கப்புறமா அரசாங்கம் வந்து அத அரசு இதழ்ல வந்து வெளியிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சட்ட திருத்தமே செல்லாது அப்படிங்கிறனால தான் இப்போதைக்கு இடைக்கால தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. சரியா? அததான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும்." மழை பெய்யாமயும் நம்மளய அஃபெக்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாரி மழை பேஞ்சாலுமே ரொம்ப அதிகமா பேஞ்சு ஆ நம்மள அஃபெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, மழை பெய்யாம நம்மள அஃபெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாரி ஒருத்தவங்க சோர்ந்து போயிருக்காங்கன்னா, அவங்களுக்கு மழைய குடுத்து உற்சாகப்படுத்துறதும் அந்த ஒரு ஒரு இயல்பு இருக்கிறது மழைக்கு தான் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? திருக்குறளின் 15 அதிகாரம் வான் சிறப்பு. அடுத்ததா, இந்தியாவ சேர்ந்த எழுத்தாளருக்கு புக்கர் பரிசு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னட பெண் எழுத்தாளர் பானு முஷ்தாக். ஓகேங்களா? பானு முஸ்தாக் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய சிறுகதைகள வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதின சிறுகதைகள ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்த்து யாரு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா, தீபா பஸ்தி அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? கன்னட மொழி எழுத்தாளர் பானு முஸ்தக் வந்து நெறைய சிறுகதைகள வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க சிறுகதைகள் எல்லாத்தையுமே எடுத்து, தொகுத்து, அதை ஆங்கிலத்தில மொழிபெயர்த்து, ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமா வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமா வெளியிட்டிருப்பாங்க. யாருன்னா, தீபா பஸ்தி. அந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இந்த நூலுக்காக தான் இந்த வருஷத்துக்கான புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த புக்கர் பரிசு பொறுத்தவரைக்கும் ஒரு விருது கோப்பை வழங்கப்படும். 50,000 பவுண்ட் இங்கிலாந்துல குடுக்கறனால பவுண்டுல வந்து குடுப்பாங்க. சரியா? இங்கிலாந்து தான் இந்த விருத குடுக்குறாங்க. 50,000 பவுண்டு இதுதான் வந்து பரிசு தொகையா வந்து குடுக்குறாங்க. இந்த பரிசு தொகைய 2 எழுத்தாளர்களும் அ கன்னடத்துல எழுதின பானு முஸ்தக் அவர்களும், அத மொழிபெயர்த்த தீபா பஸ்தி அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு பரிச வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? கன்னட கன்னட மொழியில இருந்து முதல் முறையா கர்நாடகா அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து முதல் முறையா இப்ப தான் ஒருத்தவங்க புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. அதான் இந்த செய்தியில குடுத்துருக்காங்க. சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.